ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வாணி கார்த்திக் கிச்சன். இன்னைக்கு பிஸியான மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையிலே லஞ்சும் சேர்த்து சமைச்சிட்டேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் இருக்கனால காலையிலே செஞ்சுட்டா வேலை ஈஸியாக முடியும்னு சொல்லிட்டு காலையிலே சேர்த்து செஞ்சுட்டேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் கேரட் ரைஸ் செஞ்சுட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பும் பாலக்கீரை பொரியல் தான் செஞ்சுருந்தேன். எழுந்தவுடனே அரிசி ஊற வச்சுட்டு காயெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ்வுக்கிட்ட போவேன். அப்போ தான் எனக்கு எல்லா வேலையும் முடியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு உழ வச்சுட்டேன். தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ ரைஸ் போட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்ததுனால ரைஸ் வடிச்சுக்கிட்டேன், இல்லைன்னா குக்கரில் தான் வைப்பேன். ரெண்டுமே மாற்றி மாற்றி தான் செய்வேன். பக்கத்தில் எக் வந்துட்டுருக்குது. பாலக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சிடலாம். க்ளீன் பண்ணி வச்சுட்டா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வாரத்தில் 3 நாள் 4 நாள் கண்டிப்பாக கீரை இருக்கும். ஏதாவது ஒரு கீரை, என்ன கீரை கிடைக்குதோ அந்த கீரை வாங்கி சமைச்சிருவேன். ஏன்னா கிட்ஸ் 2 பேர் இருக்கனால டெய்லியுமே கீரை கொடுத்தா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் டெய்லியும் சமைக்க முடியாது. அதனால் வாரத்தில் 3 நாள் 4 நாள் கண்டிப்பாக கீரை பொரியல் இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ கீரை ஏதாவது ஒரு வகையில் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவேன். என்னோடய பையனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி ஸ்வீட் கார்ன் ரைஸ் தான் கேட்பான். ஸ்வீட் கார்ன் கூட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணி சாதம் மாதிரி கிளறி கொடுத்து விட்டுருவேன். ஸ்வீட் கார்ன் கூட எது போட்டாலும் சாப்பிட்ருவான். அன்றைக்கி ஸ்வீட் கார்ன் கூட கேரட்டும் ஒரு கேப்சிகமும் இருந்துச்சு. இது 3ம் போட்டு ரைஸ் மாதிரி கிளறி கொடுக்க போகிறேன். இது கூட நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எக்கு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எக் ஆட் பண்ணல. எக் வேணான்னு சொல்லிட்டான். அதனால் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு ஸ்வீட் கார்ன் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்வீட் கார்ன் வந்து தனித்தனியாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் இருக்கிற ஒரு லைன் மட்டும் கத்தியில் எடுத்துட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் கையிலேயே ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம கையிலேயே இந்த மாதிரி பேத்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம கத்தியில் கட் பண்ணுறத விட இந்த மாதிரி எடுக்கிறப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துடும். இது எடுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டீமிங் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு வழியாக எடுத்து முடிச்சிட்டேன். இதை இப்போ ஸ்டீம் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். காயெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஒன்றா கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்புக்கிட்டே போவேன் சமைக்கிறதுக்கு. அப்போ தான் ஒவ்வொன்றா டக்கு டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம எந்த கலர் கேப்சிகம் கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். எனக்கு காய் கட் பண்ணுற வேலைனா ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, ஒரே இடத்துலயே உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் காய் கட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமைக்கிறத விடவே இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன வேலை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்காத வேலைன்னு பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்க்கிறது மட்டும்தான். மீதி எல்லா வேலையுமே பிடிச்சி செஞ்சுருவேன். பாத்திரம் கழுவுற வேலை மட்டும் பிடிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும். இதனால என்ன பண்ணுறது, நம்ம தான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு செஞ்சுருவேன். இது கேரட்டும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் வெந்துடும். புளிக்குழம்புக்கு வெண்டைக்காயும் கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் இப்படி ஒவ்வொன்றா கட் பண்ணாமல் 4 நாளாக எடுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கனால நான் ஒவ்வொன்றா தான் கட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், அதில் சொத்தை இருக்குமா என்னமோன்னு. வெண்டைக்காயும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது பாலக்கீரையும் நல்லா ஒன்றா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய கையில் எடுத்து வச்சுட்டு அப்படியே வச்சு கட் பண்ணிட்டோமா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். கட்டோட க்ளீன் பண்ணி அப்படியேவும் வச்சு கட் பண்ணலாம். சிசரில் கட் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அது எனக்கு கொஞ்சம் வரமாட்டேங்குது. அதனால நான் நைஃப்லேயே கட் பண்ணிப்பேன். கீரை வந்து பொரியலுக்கு நான் கட் பண்ணுறதுனால கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். கீரையும் ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சிட்டேன். வெங்காயமும் பூண்டும் மட்டும் உரிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் கட் பண்ணி தான் குழம்புக்கு சேர்த்துப்பேன். அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு நாளே உரித்து வைக்கிறது, காயெல்லாம் கட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுனால தான். காயெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கவே வைக்காதீங்க. அப்போதைக்கு நம்ம சமைக்கிறப்ப கட் பண்ணுறது தான் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது.
ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஒர்க்கிங் உமனாக இருந்தால் மட்டும் நம்ம முதல் நாளே கட் பண்ணி வச்சு சமைச்சிக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணி சமைச்சிக்கலாம். அதுதான் ஹெல்த்துக்கும் நல்லது. பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னும் குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு புளிக்குழம்புக்கு வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். புளிக்குழம்புக்கு எந்த மசாலாவும் அதிகம் சேர்க்க மாட்டேன். குழம்பு மிளகாய் தூள் மட்டும் வச்சுருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்குவேன். அப்போவே புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம் வதங்கினோடனே வெண்டைக்காயும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் அதுவும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு கீரை பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது 2 வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் ஸ்வீட் கார்ன் ரைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் புளிக்குழம்புக்கு என்னென்ன மசாலா போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு புளிக்குழம்பு வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் அதுதான் அடிக்கடி செஞ்சுருவேன். கீரை பொரியலுக்கு 2 வரமிளகா, கொஞ்சமாக வெங்காயம், கீரை அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டா கீரை பொரியல் ரெடி ஆயிரும். பாலக்கீரை பொரியல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கீரைக்கு தேவையான தேங்காய் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கீரை வெந்துருச்சு. கீரைக்கு தேவையான தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம்னா கீரை பொரியல் ரெடி ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் கார்ன் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். நம்ம சமைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயிலும் சேர்த்துக்கலாம். நெய் விட்டுட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், கேரட் இது 2ம் போட்டு நல்லா வேக விட்டுட்டு கடைசியாக நம்ம ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்வீட் கார்ன் ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணியாச்சு. இது 2ம் நல்லா வேகட்டும். தண்ணி சேர்க்காம இந்த ஆயில்லையே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்த்தோன்னா டேஸ்ட்டே மாறிடும். இப்போ பக்கத்தில் புளிக்குழம்பும் வெந்துருச்சு. சாதமும் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. சாதமும் வடித்து வச்சுட்டேன். ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் ரைஸ் போட்டு அதை கிளறி எடுத்துட்டேன்னா சமையல் வேலை முடிஞ்சிடும். இப்போ சைடில் இருக்கிற பாத்திரமும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். கேரட்டும் கேப்சிகமும் வெந்துருச்சு. இப்போ ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சமாக மிளகாய் பொடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம சாதத்தை போட்டு கிளறிட்டோன்னா ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரெடி. இதில் நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் ரைஸ், கொஞ்சமாக கீரை பொரியல், ஒரு எக். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய பையனோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் போய் பையனை எழுப்பி குளிக்க வச்சு சாதம் ஊட்டிட்டு ஸ்கூல் வேனுக்கு போய் விட்டுட்டு வந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா நான் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அவளுக்கு சாதம் ஊட்டிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிட்டு திரும்ப நான் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு டெய்லியும் 10 o'clock மேலே ஆகிடும். நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சது. ஃப்ரீயாக இருக்கிறப்ப என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ் நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.